இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணி தனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையினாடுகளாய், நாம் அவர் மந்தையினாடுகளாய் பலியாக நம்மை தெரிந்தெடுத்தார். அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார், இறையரசு பெருகிடவே. இறை மக்கள் யாரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணி தனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம். கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம், ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகம் சொல்லுகின்றது, ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிற்பாடாக சிதறி சென்ற மக்கள் துணிவோடும் நம்பிக்கையோடும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலோடும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியினை சிறப்பாக ஆற்றுவதனையும் அந்தியோக்கியாவிலே திருச்சபை பரவுவதனையும் எங்களுக்கு எடுத்து எம்பி நிற்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் இறைவனுடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக, இறைவனுடைய வார்த்தையிலே நாங்கள் ஊன்ற பெற்ற மனிதர்களாக வாழும்படியாக, அந்த வார்த்தையிலே நாங்கள் பிறரை தேற்றுகின்றவர்களாக, பிறருக்கு ஆறுதல் கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாறிட இறைவனிடம் வரம் வேண்டி இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக்கொடுக்க முன்வருவோம். இந்த திருப்பலியிலே இறந்து போன அடியவர்களாகிய தயாபரன், சின்னத்தம்பி தயாபரன் இன்றைய நாளிலே அவருடைய அடக்க சடங்கு இடம்பெறுகின்றது. மேக்சிமன் ஷிரான் நிரோஷன் 3வது ஆண்டிலே நினைவு கூறப்படுகின்றார். குருசுமுத்து மதுரநாயகம் என்கின்ற இறை அடியாருக்கு இறைவன் நித்திய இளைப்பாட்சியை அளிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வுலக வாழ்விலே அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை, குற்றங்குறைகளை இறைவன் மன்னித்து நீதியின் படியல்ல இரக்கத்தின் நிமித்தமாக இவர்களுக்கு தம்முடைய வான்வீட்டிலே இடமளிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு உகந்த பலியாக ஒப்புக்கொடுக்க எங்களை ஒரு கணம் ஆத்தும சோதனை செய்து கொண்டு எங்களுடைய குறை குற்றங்களை எண்ணி பார்த்து ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் பாவிகள் என்பதனை ஏற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் அவருக்கு எதிராக செய்து கொண்ட குற்றம் குறைகளுக்காக விசேட விதமாக நல்ல ஆயனாகிய கிறிஸ்துவினுடைய வழி நடத்தலுக்கு எங்களை உட்படுத்தாத சந்தர்ப்பங்களுக்காக, நல்ல ஆயனாகிய கிறிஸ்துவினுடைய வாழ்வோடு இணைந்த வாழ்வாக
அவரை பின்பற்றுகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு இல்லாத சந்தர்ப்பங்களுக்காக, கிறிஸ்துவை ஆயனாக வைத்திருக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் வேற மனிதர்களை, பிற பொருட்களை, இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் முன்வைத்து கிறிஸ்துவை பின்னுக்கு தள்ளிய சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் மனம் வருந்தி இந்த வேளையிலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏழையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானுதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பை மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 19 தொடக்கம் 26 வரை. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள்சியலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பகுரை பாடல். உங்கள் பல்லவி. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பிய நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர்.
உன்னதர்தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் பொழுது இவர் இங்கேதான் பிறந்தார் என்று ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வெல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்களின் நலன்களின் ஊற்று உம்முடமே உள்ளது என்பர். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 22 தொடக்கம் 30 அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். ஜூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீ மெசியாவானால் அதை வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றும் அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்ணுக்கு தெரியாத கிருமி ஒன்று இன்று உலகத்திலே வாழுகின்ற மக்களினுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் குலைத்து கொண்டிருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரி எங்களுக்கு முன்னிருக்கின்றானா, எங்களுக்கு பின்னிருக்கின்றானா, அல்லது எங்களுக்கு முன்பு இருக்கின்றவரோடு இருக்கின்றதா, அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களோடு இருக்கின்றதா, அல்லது எனக்கு அந்த கிருமியினுடைய தாக்கத்தினாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேனா, அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் வேதனைகளோடும் வருத்தங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள் இருக்கின்றார்கள். மத்தியிலே இறந்து போனவர்களை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகின்றது? இதற்கு ஒரு விடிவில்லையா? இப்படியே சென்று கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்வு, என்னுடைய குடும்பம் எங்கே செல்லுவது? இந்த பொருளாதார நெருக்கடியை நான் எவ்வாறு சமாளிப்பது? குடும்பத்திலே ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களை நாங்கள் எவ்வாறு சமாளிப்பது? பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வாறு போகப் போகின்றது என்று சொல்லி பலவிதமான இயக்கங்களோடு நாங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு
நல்ல ஆயனாக தரப்படுகின்றார். யோவான் நற்செய்தி மற்றைய நற்செய்திகளிலே இருந்து சற்று மாறுபட்ட நற்செய்தியாக இருக்கின்றது. மற்றைய நற்செய்திகள் ஒத்தமை நற்செய்திகள். அவை இயேசுவினுடைய வாழ்விலே நடைபெற்ற சம்பவங்களை, நிகழ்வுகளை கூறுகின்றதாக இருக்கின்றது. ஆனால் யோவான் நற்செய்தியை பார்க்கின்ற வேளையிலே அவர் சற்று மாறுபட்ட விதமாக சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் மிக சுருக்கமாக கூறிக்கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையினை மிக ஆழமாக தருகின்ற நற்செய்தியாளராக இருக்கின்றார். அதனாலதான் அவருடைய நற்செய்திக்கு கழுகினுடைய சின்னம் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் விடயங்களை ஆழ்ந்து பார்க்கின்ற தன்மை அவருடைய நற்செய்தியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதல் நிக்கோதேமியருடைய உரையாடலை இந்த யோவான் நற்செய்தியிலே பார்த்தோம். பிற்பாடாக நற்கருணையை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். இந்த வாரம் அந்த இயேசு நல்ல ஆயன் என்கின்ற கருப்பொருளிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்தவனாக இருக்கின்றார். போப் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார், ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பு என்னவென்று சொன்னால் தன்னுடைய மந்தையினுடைய நறுமணத்தை அறிந்தவனாக இருக்கின்றான். தன்னுடைய மந்தையினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவை எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருப்பவனே ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றான். கிறிஸ்து எங்களுடைய நல்ல ஆயராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர் எங்கள் மீது கரிசனை உடைய ஆண்டவராக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகின்றது, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய வாழ்விலே அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எந்த தீங்குக்கும் அஞ்சிடேன், ஏனென்று சொன்னால் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்று சொல்லி திருப்பாடல் சொல்லுகின்றது. நாங்கள் விவிலியத்திலே அடிக்கடி கேட்பது மன்னிப்பு பற்றி, அன்பை பற்றித்தான் அளவுக்கு அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி. ஆனால் அதைவிட கூடுதலாக 365 தடவைகளுக்கு மேலே அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன், do not be afraid என்கின்ற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. மாற்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 67வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், காற்றிலும் புயல் காற்றிலே சிக்குண்ட சீடர்கள், ஆண்டவரே நாங்கள் சாகப் போகின்றோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் அலறுகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி. அன்னை மரியாளுக்கு இறை தூதன் வாழ்த்து கூறுகின்ற வேளையிலே, மரியே அஞ்ச வேண்டாம். யோசேப்புக்கு சொல்லப்படுகின்றது ஆண்டவருடைய வார்த்தை இறை தூதனாலே, யோசேப்பே அஞ்ச வேண்டாம். செக்கரியாவுக்கு சொல்லப்படுகின்றது, செக்கரியாவே அஞ்ச வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 10:28 சொல்லுகின்றது, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் கொல்ல நினைக்கின்றவர்களுக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உடனிருப்பு, அவருடைய பராமரிப்பு எங்களை எந்த காலத்திலும் தொடர்கின்றது, எங்களை வழி நடத்துகின்றது என்பதனை இந்த நல்ல ஆயனுடைய பண்பு எங்களுக்கு எடுத்து கூறி நிற்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல ஆயன் நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்றவனாக, எதிரிகளிடம் இருந்து விடுவிக்கின்றவனாக, காயங்களுக்கு கட்டு போடுகின்றவனாக, தொலைந்ததை தேடி செல்லுகின்ற கரிசனையுடைய நல்ல ஆயனாக இயேசு இருக்கின்றார். நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே அவருடைய மந்தைகளாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் ஆகிய இயேசு நல்ல ஆயன் எங்களோடு இருக்கின்றார். அவர் எங்களை
வழி நடத்துகின்றார் என்பதனை நாங்கள் உறுதியாக நம்பி இந்த காலத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் எங்கள் மத்தியிலே, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், பலவிதமான நெருக்கடியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சகோதர சகோதரிகள் இன்னும் நம்பிக்கையை கைவிடவில்லை. இயேசு எங்களை குணப்படுத்துவார், இயேசுவினுடைய இரத்தம் எங்களை விடுவிக்கும் என்று சொல்லி அந்த சகோதர சகோதரிகள் நம்புகின்றார்கள். இயேசுவினுடைய நாமத்தினை கூவி அழைக்கின்றார்கள். குணம் பெற்ற எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். நாங்களும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. நாங்கள் நல்ல ஆயனாகிய இயேசுவை கரம் பற்றி பிடிப்போம். அவர் எங்களை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஒரு சகோதரி என்னோடு தொலைபேசியிலே உரையாடினாள். அவளுடைய கணவர் கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினாலே இறந்து போய்விட்டார். ஆனால் அவர் சொன்னார், தான் நாளைக்கு வேலைக்கு போகின்றேன். காரணம், தான் பார்ப்பது முதியோர்களை பராமரிக்கின்ற இல்லமாக இருக்கின்றது. அங்கே யாருமே அவர்களை பராமரிக்க முன்வருகின்றார்கள் இல்லை. இந்த நிலையிலே நான் பயப்படவில்லை, அஞ்சவில்லை, கடவுளினுடைய துணையை கொண்டு நான் செல்லுகின்றேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, என் ஆயன் எங்களோடு இருக்கின்ற வேளையிலே நாங்கள் யாரும் அஞ்ச தேவையில்லை. கடவுள் எங்களை காப்பாற்றுவார், எங்களை வழி நடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும், நோய் வந்தால் என்ன, மரணம் வந்தால் என்ன, எல்லா வேளையிலும் நல்ல ஆயன் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார் என்பதனை நாங்கள் நம்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது விடயம், அந்த ஆடுகள் மந்தையை அறிந்தவையாக இருக்க வேண்டும். எந்த ஆடு, எந்த மந்தை தன்னுடைய ஆயனை அறியவில்லையோ அந்த மந்தை அந்த கொட்டிலை சேராத ஆடாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு எங்கள் மீது கரிசனை உடையவராக இருக்கின்றார். நாங்கள் அவர் மீது கரிசனை உடையவராக இருக்கின்றோமா? நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்பதிலே ஆர்வமுடையவராக இருக்கின்றோமா? அவருடைய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்விலே பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அவருடைய போக்கினையும் அவருடைய போதனையையும் அவருடைய விருப்பத்தையும் நான் அறிந்திருக்கின்ற ஒரு நல்ல மந்தையாக என்னுடைய வாழ்விலே நான் இருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். சில வேளைகளிலே எங்களுடைய கரிசனை, எங்களுடைய அன்பு கிறிஸ்துவின் மட்டிலே வேறுபட்டதாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர், அவர் நல்லதொரு ஆசிரியர், வழிகாட்டியாக இருக்கின்ற வேளையிலே அவரை பற்றி மாணவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள், அன்பு, மாணவர்கள் அவர் மீது காட்டுகின்ற அன்பு வித்தியாசமானதாக இருக்கின்றது. சில மாணவர்கள் வெளிப்படையாகவே சொல்லுவார்கள், டீச்சர் நீங்கள் நல்ல டீச்சர், எனக்கு பிடித்த டீச்சர் என்று சொல்லி சொல்லுவார்கள். சில மாணவர்கள் எப்பவானாலும் தன்னுடைய அந்த பிடித்த ஆசிரியருக்கு உதவி செய்ய வேண்டும், அவரோட இருக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். சில மாணவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த ஆசிரியரை நல்லா பிடிக்கும், அவருடைய மனதிலே அந்த ஆசிரியரை பற்றி நல்ல எண்ணம் இருக்கும், உயர்ந்த ஒரு மதிப்பு இருக்கும், அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அவன் கட்டுப்படுகின்றவனாக இருப்பான். ஆனால் அவனால மற்றவர்களைப் போல தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்த இயலாதவனாக இருப்பான். சில மாணவர்கள் இருப்பார்கள் முகஸ்துதி பாடுகின்ற மனிதர்களாக இருப்பார்கள். சில மாணவர்கள் நேரடியாகவே ஆசிரியர்களை எதிர்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 5 வகையில இயேசு நல்ல ஆயனாக இருக்கின்ற வேளையிலே, நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இயேசு ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? நாங்கள் இயேசுவுக்காக எங்களுடைய வாழ்வினை அர்ப்பணித்த மனிதர்களாக இருக்கின்றோமா? இயேசுவினுடைய வாழ்வினை என்னுடைய உள்ளத்திலே இருத்தி அவருக்கு என்னுடைய வாழ்விலே முக்கியத்துவத்தை கொடுத்து வாழுகின்ற மனிதனாக இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் வெறுமனே இயேசு நல்லாயர், இயேசு ஆண்டவர் என்று சொல்லி வெறும் முகஸ்துதி பாடுகின்றவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் இயேசுவை பற்றி அறிய விரும்பாதவர்களாக, பின்பற்ற விரும்பாதவர்களாக, அவர் சொல்லுவதை நாங்கள் கேட்க மாட்டோம், இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி விரத்தி ஓடுகின்ற மந்தைகளாக நாங்கள் இருக்கின்றோமா? சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசுவினுடைய ஆளுகைக்குட்பட்ட மந்தைகளாக இருக்கின்றபடியினாலே அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு சொல்லுவார், நீங்கள் என்னை வழி என்று சொன்னீர்கள், ஆனால் என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றவில்லை. நீங்கள் என்னை ஒளி என்று சொன்னீர்கள், ஆனால் என்னுடைய ஒளியிலே நீங்கள் வாழவில்லை. நீங்கள் என்னை அரசர்கள் என்று சொன்னீர்கள், ஆனால் என்னுடைய அரசுக்கு உட்பட்ட மக்களாக நீங்கள் வாழவில்லை. நீங்கள் என்னை நல்ல ஆயன் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் என்னுடைய வழிநடத்தலுக்கு நீங்கள் உட்பட்ட மக்களாக நீங்கள் வாழவில்லை என்று சொன்னால், அவரை நம்பவில்லை என்று சொன்னால், நாங்கள் அந்த கொட்டிலை சேராத ஆடுகளைப் போல எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாறிவிடுவோம். எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அவருடைய கொட்டிலை சேர்ந்த ஆடுகளாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. கிறிஸ்துவை நாங்கள் கரம் பற்றி பிடிப்போம், அவர் எங்களை வழி நடத்துவார். அதே வேளையிலே அந்த ஆயனை நாங்கள் அறிகின்றவர்களாக, அந்த ஆயனை நாங்கள் பின்பற்றுகின்றவர்களாக, அவர் காட்டிய முன்மாதிரியை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டு வாழுகின்றவர்களாக இருக்க வரம் வேண்டி தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே இணைந்திருப்போம். ஆமென். அளிக்கும் பலியை இறைவாயிற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவாயிற்றிடுவாய். பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினம் என்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றார். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினம் என்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். என் நலம் தாவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என் நலம் தாவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னையே ஏற்று பலியாக மாற்று, என்னையே ஏற்று பலியாக மாற்று. இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களித்திட செய்திட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரை எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட சின்னத்தம்பி தயாபரன், மேக்சிமன் ஷிரான் நிரோஷன், குருசுமுத்து மதுரநாயகம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அப்புகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். எழுந்து நின்று இன்றைய நாளிலே நாங்கள் யார் யாருடைய நோய் குணமாக வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோமோ, பொருளாதார குடும்பங்களோடு பொருளாதார கஷ்டங்களோடு வாழுகின்ற குடும்பங்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், நாங்கள் அறிந்தவர்கள், இவர்களை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவோம். மருத்துவ பணியாற்றுகின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்கள், அவர்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனாகிய இயேசு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுக்கு பலத்தை தந்து, நம்பிக்கையை தந்து, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு சொல்லி தந்த வார்த்தையை எடுத்துரைத்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின்
பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ணத்தட என்ன உறையவரும் இறைவனை ஏற்கத்தட என்ன இறைவன் தரும் விருந்திது அதை உண்ணத்தட என்ன உறையவரும் இறைவனை நாம் ஏற்கத்தட என்ன உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய் உவக என்னும் ஒளி கொணர்ந்து என்னையாளுவாய் செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லாயன் இயேசுவின் வழிகாட்டலில் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உன் பிள்ளை,
திருவடி அமர்வது போதுமம்மா, திருவருள் வாழ்வில் சேருமம்மா. கருவினில் கடவுள் சுமந்தவளே,